சைல்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, ரொம்ப பிக்கி ஈட்டராக இருக்காங்களா, நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுல ஒரு ரொட்டீன் வேணும். மாறி மாறி டைம் நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டைமில் கொடுக்கக்கூடாது. ஒரு செட் டைம் ப்ரிஃபரபிளி வச்சுருக்கணும். அடுத்தது வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதை நம்ம வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வரத்துக்கு ஃபேமிலி மீலாக உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குக்கிங்கில் அவங்கள ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இன்வால்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். நல்லா சாப்பிட்டாங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த ஈட்டிங் டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபேவரபுளான டைமாக மாறும். அடுத்தது சாப்பிடல அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்க ஹங்கரை நம்ம வேல்யூ பண்ணணும். பசி எடுக்கலை அப்படிங்கும் போது நம்ம ஃபுட் கொடுக்குறதோ, இல்லை ஓரளவு சாப்பிட்ட பிறகு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும் போது ஃபுட்டை ஃபோர்ஸ் பண்ணுறதோ கூடாது. அதே மாதிரி சாப்பிடாதப்ப நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது அவங்கள. ஏன் சாப்பிடல அப்படிங்கிறத ஒரு பனிஷ்மெண்ட்டாக நம்ம வைக்கக்கூடாது.